இந்த மாதிரி ஒரு கதை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். காப்பி ரெடி ஆனதுக்கு பிறகும் அவர் திருப்தியே பட மாட்டார். பத்தல பத்தல பத்தல, நாளைக்கு படம் பார்த்த பிறகு ஐயோ. மேடையில் இருக்கிற ஜாம்பவான்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குறேன். ஃபயர் இந்த படம் ஆரம்பித்ததில் இருந்து சார் வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. முத ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேங்கிற முன்னே எல்லா டெக்னீஷியனையும் பார்த்து இன்டர்வியூ பண்ணி பேசி கரெக்ட் பண்ணி, அதாவது அவர் கேட்குற கேள்வியிலேயே அவர் எவ்வளவு தூரம் அந்த கதையை உள்வாங்கி இந்த படத்தை எந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சுது. நான் அநீதி படத்துக்கு டைலாக் எழுதியிருந்தேன். சார் வந்து அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்போது அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணார். நான் படம் பார்த்தேன், டைலாக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நாளைக்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். சார், ஒரு படத்தை பார்த்து அதில் வந்து நான் எழுதின டைலாக் பிடிச்சி போய் ஒரு வேலை தரீங்க, நீங்கள் டைம் சொல்லுங்கள் சார், வந்துடுறேன்னு அடுத்த நாள் காலைல சாரை போய் மீட் பண்ணோன்னு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக டைலாக்லாம் எழுதி கொடுக்கணுன்னாரு. சரி சார்னு அப்படி தான் எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது. டைலாக்னு சொல்லும்போது நான் டைலாக் எழுதுவேன். சார் வந்து இதுவரைக்கும் எல்லாருக்கும் தயாரிப்பாளராக தெரியும், விநியோகஸ்தராக தெரியும். ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறாரு. எப்போ எனக்கு வந்து இவர் ஒரு சிறப்பான டைரக்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னா, நான் ஒரு 10 சீன் எழுதி காமிப்பேன். அதில் அவர் என்ன வேணும் அப்படிங்கிறத அழகாக சூஸ் பண்ணி எடுப்பார். இப்போ நான் நினைப்பேன் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எனக்கு மனசில் தோணும், அந்த மாதிரி எடுத்துட்டு அதை அழகுபடுத்துவார். ஆஸ் ஒரு டைலாக் ரைட்டராகவும் அவர் வந்து கரெக்டாக என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறத எடுத்தார். அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டேன், சரி சார் வந்து கரெக்டாக இந்தந்த டைலாக்கை கரெக்டாக இது பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி படம் ஆரம்பித்து ஷூட்டிங் டைமில் ஒரு டைரக்டரும் பண்ணுறாரு, ஒரு முழுக்க வர்ற மாதிரி ஒரு கேரக்டரும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அவருக்கு பல பிஸ்னஸ்கள் இருக்குது, பல டென்ஷன் இருக்கும். ஒரு டைமில் ஃபோன் வரும், பயங்கரமாக டென்ஷனாகி பேசிகிட்டே இருப்பார். நாங்களாம் பார்த்துட்டே இருப்போம், என்னடா இந்த சீன் எடுக்க போகிறோம், சார் வந்து ஏதோ ஒரு மேட்ரு பேசிகிட்டு இருக்காரு. டக்குன்னு அப்படி கூடு பாயிற மாதிரி மாறி வந்து அந்த கேரக்டருக்குள்ளே வந்துடுவார். கேரக்டருக்கு வந்தோடனே ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக அந்த சீனை அழகாக வடிவமைச்சு அழகாக பண்ணிடுவார். அதே மாதிரி 3 சீன் பிளான் பண்ணுவோம். 3 சீன் பிளான் பண்ணி பிரேக் டவுனில் இருக்கும். எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட நான் எங்கள் பிளான் படி ஒரு 5 மணி 5:30க்கெல்லாம் அது முடிஞ்சிடும். டப்புன்னு சொல்லுவார், சார் அந்த சீன் ஒன்று இருக்குல்ல அது எடுத்து, சார் அது லொக்கேஷன் ரொம்ப தூரம் சார், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகணும்னு, இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அடுத்த ஷாட்டுக்கான லாஸ்ட் ஷாட்டுக்கான லைட்டெல்லாம் கேமராமேன் சைஸ் சார் பண்ணிகிட்டு இருப்பார். வாங்க பக்கத்திலே ஒரு வீடு இருக்குது, அதுக்குள்ளால போய் ஒரு ஆர்ட் டைரக்டர் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி போய் அந்த வீட்டை ரெடி பண்ணி தபார் அந்த சீனே பிளானில் இல்லாத அந்த சீனையும் பண்ணிடுவோம். கரெக்டாக 7-7:30 மணிக்குள்ளே 3 சீன் 4 சீன் பிளான் பண்ணியிருப்போம், 5 சீன் முடிஞ்சிடும். ஆக ஒரு டைரக்டராகவும் அவர் அதில் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி இந்த டக்குன்னு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால சுருட்டுறது அப்படிங்கிறது கிடையாது, குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அதாவது ஒரு சின்ன ஒரு டைலாக் மாற்றி பேசினாலும் ரீடேக் போவார், அது பர்ஃபெக்ஷனாக வரணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். இதுதான் எங்கள் டைரக்டர் ஜேஎஸ்கே சாருடைய இது. நிச்சயமாக சாருக்கு வந்து வெளி கம்பெனியில் இருந்து தைரியமாக அவருக்கு டைரக்ஷனுக்கு மற்ற கம்பெனிலேருந்து படம் கொடுக்கலான்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானே ஆச்சரியப்பட்ட விஷயம், 35 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் உள்ளே இருந்து அந்த டைரக்டரை இயக்கிட்டே இருந்திருக்கிறாப்புல. அதுதான் நான் கவனித்தேன். ஒரு டைரக்டர் வந்து ஒரு தயாரிப்பாளருடைய டைரக்டராக இருக்கணும் எப்பவுமே. ஃபிலிமில் வந்து இப்போ ஆர்வி உதயகுமார் சாரு, பாண்டியராஜன் சாரு இவங்கெல்லாம் வந்த டைமில் திட்டமிட்ட டைமில் படங்களை முடித்து கொடுத்து எல்லா தயாரிப்பாளரையும் வாழ வச்ச டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம். அது மாதிரி நம்ம இவர் சிவா சார் அவருடைய படங்களும் சரி. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி இன்னொரு அழகாக சொல்லணும்னா, ஒரு யதார்த்தமான நடிகர். என்ன டைலாக் கொடுத்தாலும் அதை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அழகாக இலகுவாக அழகாக பண்ணுவார். இப்படி இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லலாம். இப்போ வந்து டெக்னீஷியனில் எடுத்துக்கிட்டோம்னா எடிட்டர் பிரேம்குமார் சார்கிட்ட வந்து எடிட்டராக இருந்தாலும் சரி, டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு படம் ஒர்க் பண்ணால் போகிறோம், 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வேலை நமக்கு டென்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்தவரை டைலாக் எழுதும்போது
சொல்லுவார், மாற்ற நல்லா தானே பண்ணியிருக்கோம், என்ன எதிர்பார்க்குறாருன்னா திருப்பி அதை கரெக்டாக ஒரு பாயிண்டை பார்த்து இது வரணும் உதவா சார், இது வந்தால் தானே இந்த சீனுக்கு அழகும்பார். அதே மாதிரி மியூசிக் சைடு ஸ்பாட்டில் வந்து கேமராமேன் எல்லாம் பிளான் பண்ணி வைப்பார். சார் வருவார், பார்ப்பார், இல்லை சதீஷ் இப்படி இல்லை சார், இது இல்லை இப்படி வச்சு பாருங்கள், ஃப்ரேம் சூப்பராக இருக்கும். இப்படி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சாரை புகழணும், சார் ப்ரொடியூசரு அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேன்னு தயவு செய்து யாரும் நினைச்சிட வேண்டாம். உண்மையாக என்னுடைய இந்த 35 வருஷத்தில் சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சதீஷ் கேமராமேன் சார் ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை அவங்க நினச்சி மனசில் முடிஞ்சவொன்னே சொல்கிறார், இதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லுவார். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதாவது விடிய 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 உட்காந்து ஒர்க் பண்ணி நானும் போய் பார்ப்பேன். பார்த்துட்டு சார் கேட்பார், எப்படி உங்களுக்கு ஜீவா சார் எல்லாம் ஓகே தானே, கரெக்டாக இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், சார் காலையில் நான் வரேன் அப்படிம்பார். காலையில் வந்து பார்த்து உட்காந்துட்டு சின்னதாக சொல்லுவார், பெருச மாற்றங்கள் அது இதில் அந்த சின்ன விஷயங்கள் அந்த அந்த இடத்துக்கு அவ்வளவு மியூசிக்காக அவ்வளவு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இது ஒன்று. அதே மாதிரி எடிட்டர் சார் ஒரு ஆர்டரில் எடிட் பண்ணி எல்லாம் இது பண்ணுவார். அதே மாதிரி சார் கேட்பார், எல்லாம் ஓகே தானே, அடுத்த நாள் சார் வந்து பார்ப்பார், ஃபுல்லாக பார்த்துட்டு இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. காப்பி ரெடி ஆனதுக்கு பிறகும் அவர் திருப்தியே பட மாட்டார். ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து திருப்தி விடாமல் இருக்கிறதா. பத்தலை நாளைக்கு படம் பார்த்த பிறகு ஐயோ இது சரியாக வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்துடவே கூடாது. அதை மீறி தவறுதல் நடக்கிறது வேற. இப்போ ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லி தண்ணி கொடுங்க, ரொம்ப பேசிட்டே. முரளி சார் சொல்ல விட்டேன், மிகப்பெரிய ப்ரொடியூசரு, நல்ல தயாரிப்பாளர். இப்போ எடிட்டரு, மியூசிக் டைரக்டரு, கேமராமேன் சார், மதுரவி சார் இந்த படத்தினுடைய பாடல் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கல்யாண சாங் பார்த்தீங்களா, கல்யாண சாங் தானே, கல்யாண சாங்கு ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன், வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த கதையை ஒத்துக்கிட்டு செய்யறதுக்கு முதல்ல வந்து அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த கதையை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறோம். அதை கொஞ்சம் கமர்ஷியல் கலந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது வந்து தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கணும் அதில் என்னென்ன இருக்கணுங்கிறத இஞ்சி பெய்ஞ்ச பல யோசனைக்கு அப்புறம் தான் அந்த முடிவு, டக்குன்னு எடுத்த முடிவு இல்லை டைரக்டர் சார். ஆனால் அந்த கதையினுடைய மெயின் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு ஒத்துழைப்பு. காயத்ரி மேடம், சாட்சி மேடம், அவங்க சாந்தினி மேடம், அனு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக வருவாங்க, நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் மானஸ், அவர் வந்து அந்த அவ்வளோ குரூப்பையும் வச்சுட்டு சொன்ன டைமுக்கு அந்த டான்ஸு பண்ணி கொடுத்தாங்க. ஆக இவங்க எல்லாரையும் பற்றி சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது இது ஒரு சொல்லப்பட வேண்டிய விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு கதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்கு டைரக்டருக்கும் தயாரிப்பாளரான சதீஷ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பேச வச்சிருந்த எல்லாத்தையும் சார் வந்து கடகடன்னு பேசிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. அடுத்ததான் வந்து நம்ம பாடலாசிரியர், படத்தோட பாடலாசிரியர் ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் வெற்றிவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் தயாளன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இசை வெளியீடு. சிறப்பு விருந்தினர்கள் படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
கலகலப்பான உணர்வே கிடையாது சார். ஒருத்தனுக்கு அவன் தனியாக நீ ரோட்டில் நடமாட்ட முடியாது. இந்த ஹீரோ யாரை பார்த்தாலும் கை வைக்கிறான். தமிழில் டைட்டில் வச்சுருந்துருக்கலான்றது என்னுடைய